இன்றைய ஆத்மீக தேன். லூக்கா 1:28 உங்களுக்காக நான் வாசிக்கட்டும். அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னோடனே இருக்கின்றார், ஸ்திரீகளுக்குள் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான். ஆம் பிரியமானவர்களே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். அநேகர் நடுவிலே என் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வாதம் உள்ளவனாக நிலைநிறுத்த வல்லவராய் இருக்கிறார். நீ வேலை செய்கிற இடத்திலும், குடும்பத்தார் மத்தியிலும் மற்றும் படிக்கிறதான உன் படிப்பின் நடுவிலும் என் தேவனாகிய கர்த்தர் உன்னை பாக்கியவானாக, பாக்கியவதியாக நிறுத்த வல்லவராய் இருக்கிறார். இதோ இந்நாளிலும் உன் வீட்டுக்கு நேராய் தேவ தூது வந்து சொல்லுகிறது என்னவென்றால், நீ கிருபை பெற்றவள் ஆனபடியால் வாழ்ந்திருப்பாய். நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றவன். காலைதோறும் அவருடைய கிருபை புதிதாய் இருக்கிறது. அதிகாலையில் நீ அவரை தேடுவாய் என்று சொன்னால் தம்முடைய கிருபையினால் உன்னை சூழ்ந்து கொள்வார். உன்னை தாழ்த்தும் போது என் தேவனாகிய கர்த்தர் அவருடைய கிருபையினாலே உன்னை உயர்த்தவும் கனப்படுத்தவும் வல்லவராய் இருக்கிறார். எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் பண்ணுகிறவனாயிரு. அப்பொழுது தேவ கிருபை உன்னை ஆட்கொண்டு காரியங்கள் ஜெயமாய் முடிகின்றதா இருக்கும். நான் உங்களுக்காய் ஜெபிக்கட்டும். எங்களை அதிகமாய் நேசிக்கும் அன்புள்ள பிதாவே, அநேகருடைய ஸ்தோத்திரத்தினால் கிருபை பெருகும் என்று சொல்லி இருக்கிறதே. இன்று தினத்திலும் இச்செய்தியை ஸ்தோத்திர பலிகளோடு கேட்டுக்கொண்டு இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில உம்முடைய கிருபையும் உம்முடைய உயர்வும் கனமும் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.